அனைவருக்கும் வணக்கம். காலில் ஏன் கயிறு கட்டுறோன்னு தெரியுமா? அதுவும் கருப்பு கலரில் ஏன் கட்டுறோம்? அது ஏன் கணுக்காலில் மட்டுமே கட்டுறோம்? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பதிவு. இதை முழுசா பாருங்க. சுத்தி போடுறது, திஷ்டி கழிப்பது போல காலில் கயிறு கட்டுதலும் நம்மளுடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சு வந்திருக்காங்க. ஆண்கள் வலது கால்லையும் பெண்கள் இடது கால்லையும் கயிறு கட்டுறாங்க. இதற்கு அறிவியல் காரணமும் உண்டு, ஆன்மீக காரணமும் உண்டு. அறிவியல் காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பட்டு, தர்ப்பை, அருகம்புல் இந்த 3 பொருளையும் கயிறு போல திரிச்சு கையில் அணிந்து கொள்வது பல பலன்களை பெற்று தருமா. குறிப்பாக அதிர்வுகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த 3 பொருள்களுக்கும் உண்டு. இது நவ கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களை ஈர்க்கும் தன்மை இது போல கயிறுகளுக்கும் காப்புகளுக்கும் உண்டுங்கிறனால தான் கைகளில் இவைகளை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, கருப்பு கயிறு மனதில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இது சிவப்பு நிற கயிறுகளுக்கெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் கருப்பு கலரில் தான் கையிலையும் கால்களையும் கயிறு கட்டுறாங்க. பெரும்பாலும் கருப்பு நிறங்கள் சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக கொண்டது. இந்த கருப்பு கயிறு கட்டுறதுனால நீண்ட காலமா குணமடையாத தீராத நோயும் உடல்நல கோளாறு கூட குணமாகுமா. நம்மளுடைய உடல்ல பல்வேறு முடிச்சுக்கள் உள்ளது. இந்த ஒவ்வொரு முடிச்சுக்களுமே உடம்பினுடைய ஒவ்வொரு இயக்கத்தை ஒழுங்குபடுத்துது. அந்த வகையில் இருக்கக்கூடிய முக்கிய முடிச்சு பகுதி நம்முடைய கணுக்கால் பகுதி. இது நம்முடைய எண்ணங்கள் மனநிலையினுடைய அடிப்படையிலேயே நாடியாக செயல்படக்கூடியது. அதனால தான் கணுக்கால் பகுதியில் கயிறை கட்டினா நாடியினுடைய இயக்கம் சீராவதோடு எண்ணங்களும் நம்மளுடைய மனநிலையும் சரியான ஒரு நேர்கோட்டில் செல்லும், அலைபாயாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் கட்டுறாங்க. ஜோதிடப்படி பார்த்தோம்னா கணுக்காலில் கருப்பு கயிறு கட்டுவதனால நிறைய நன்மை சொல்கிறாங்க. கணுக்காலில் கருப்பு கயிறு கட்டுனா நம்மளுடைய நிதி நிலைமை கூட மேம்படும்னு சொல்கிறாங்க. சனி பகவான் முதல்ல ஒருவரோட காலைத்தான் பற்றுவாராம். ராகு கேதுவோட பாதிப்புகள் கூட ஏற்படாது. கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி ஜனிதேவ மந்திரத்தை ஒரு 21 முறை ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பொருளாதார பிரச்சனைங்க இருப்பவங்க செவ்வாய்க்கிழமையில சனி பகவானை வணங்கி கருப்பு கயிறில் 9 முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதை காலில் கட்டினோம்னா பண வரவு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சனி கிரகத்தினுடைய தாக்கம் குறைவாக இருப்பதோட ஜாதகத்தில் ராகு கேது அவங்களுடைய பலவீனமாக இருந்தாங்க அப்படின்னா காலில் கருப்பு கயிறு அணிவது மூலமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு கலர்னாலே கெட்ட விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு நிறமாக தான் உள்ளது. கருப்பு கயிறுகளை அணிவது எதிர்மறை ஆற்றலையும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் விலக்கி வைக்கும். கணுக்காலில் கயிறு கட்டுவது தடைப்பட்ட வாழ்க்கையை கூட வலுவாக்க உதவி செய்யுது. கெட்ட விஷயங்கள்ல இருந்து விலக்கி நம்மைய பாதுகாப்பு தன்மையை உணர வைக்குது. பெண்கள் காலில் கருப்பு கயிறை கட்டுவதனால பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா நண்பகல் ஒரு 12 மணிக்கு கட்டிக்கலாம். அதிலும் சனிக்கிழமையில கட்டுறது இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. இந்த 9 முடிச்சுகளும் தனித்தனியாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கருப்பை தவிர வேற எந்த நிறத்திலுமே கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. கருப்பு கயிறை கட்டியதுமே தினமும் காயத்ரி மந்திரத்தை கூட ஜெபிச்சு வரலாம். இந்த கயிறு அதிக சக்தி வாய்ந்ததா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. தனுசு, துலாம், கும்பராசிக்காரங்க கருப்பு கயிறு கட்டுறது மிகவும் நல்லது. இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. எது எப்படியோ நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையும் மேம்படும். எதையுமே நல்ல எண்ணத்தோட நேர்மறை ஆற்றலோட செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கை மேம்படும். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதுலேயும் ஒரு அறிவியல் காரணம் கண்டிப்பாக உள்ளதுங்கிறது நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.